மன்னா மழையில் நனைய மனமகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த இரண்டையும் இரண்டர கலந்து உங்களுக்கு வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் காதுகளை கடன் கொடுங்கள், கருத்தாக நீங்கள் கவனியுங்கள். செய்திக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். திருமறை சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு அவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கருகலான திருமறை பகுதிகளுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டுமென்றாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள், அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்தமின்றி தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவருடைய வருகையிலே அவரை தரிசிக்க ஆவல் கொண்டோ ஆர்வப்பட்டோ ஆசைப்பட்டோ பிரயோஜனம் இல்லை. ஆயத்தம் தேவை. ஏனென்றால் பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமின்றி நாம் ஜெபிக்க முடியாது, பரிசுத்தமின்றி நாம் ஆராதிக்க முடியாது, பரிசுத்தமின்றி நான் பிரசங்கிக்க முடியாது, பரிசுத்தமின்றி ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது, பரிசுத்தமின்றி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது, பரிசுத்தமின்றி ஆண்டவருக்கு கட்டடம் கட்டக்கூடிய திட்டங்களிலே கலந்து கொள்ள முடியாது, பரிசுத்தமின்றி ஆண்டவரை அவருடைய வருகையிலே வரவேற்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. வாழவும் முடியாது, ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிகிறோம். பரிசுத்தம் என்றால் என்ன? இந்த உலக வாழ்க்கையிலே, பாவம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்வது எப்படி? நம்முடைய கண்களிலே பரிசுத்தம் இல்லை, நம்முடைய உதடுகளிலே பரிசுத்தம் இல்லை, நம்முடைய சிந்தனைகளிலே பரிசுத்தம் இல்லை, நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் இல்லை, நம்முடைய மனித உறவுகளிலே பரிசுத்தம் இல்லை, நம்முடைய கால்களிலே கைகளிலே பரிசுத்தம் இல்லை, சரீரத்திலே பரிசுத்தம் இல்லை, நம்முடைய நோக்கங்களிலே திட்டங்களிலே தீர்மானங்களிலே பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தமாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிப்பது எப்படி? பரிசுத்தம் என்றால் என்ன என்று விளக்குவதற்கு முன்பாக பரிசுத்தம் என்றால் என்ன அல்ல என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைய நாட்களின் செய்திகளை கேட்கும் பொழுது, பத்திரிகைகளை வாசிக்கும் பொழுது பரிசுத்தம் என்பதை பற்றிய தவறான கருத்துகள் பரிமாறப்படுகின்றன. பரிசுத்தம் என்பது பரவச நிலை அல்ல. ஒரு மனுஷன் பரவசப்பட்டு வாழ்வது, பரவசத்தோடு வாழ்வது என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. உணர்ச்சி கொந்தளிப்போடு வாழ்வது, ஜெபிப்பது, ஆராதிப்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. சிலர் ஆராதனைகளில் குதிப்பார்கள், துள்ளுவார்கள், உருளுவார்கள், அடுத்தவர்கள் மேல் விழுவார்கள், விழுந்துட்டு போட்டு. ஆனால் பரிசுத்தம் என்பது உணர்ச்சி கொந்தளிப்பு அல்ல. அதிகமாக ஆராதனைகளிலே சத்தம் போடுவார்கள், அதிகமாக சத்தமாக துதிப்பார்கள், ஒருவேளை ஒரு நிமிஷத்திற்கு 100 தடவை அல்லேலூயா போடுவார்கள். நல்லது, ஆண்டவரை துதிப்பது நல்லது. ஆனால் இதையெல்லாம் சொல்லுவது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. பரவசப்படுவது, உணர்ச்சி கொந்தளிப்போடு ஜீவிப்பது அல்லது ஆராதிப்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. ஒரு ஆளை பரிசுத்தாவியானவர் உணர்ச்சி வசப்படுத்த முடியும், ஒரு ஆளை அசுத்தாவிகள் உணர்ச்சி வசப்படுத்த முடியும். ஒருவேளை உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆழ்த்தத்துவத்திலே நீங்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட முடியும். கிறிஸ்தவ மனோதத்துவ நிபுணர்கள் நம்மை 4 விதமாக பிரித்திருக்கிறார்கள். நம்முடைய மனோபாவங்களை, நம்முடைய உணர்ச்சிகளை, நம்முடைய ஆழ்த்தத்துவங்களை 4 விதமாக பிரித்திருக்கிறார்கள். எப்படி? சாங்குவின் பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க. அவசரப்படக்கூடிய ஆழ்த்தத்துவம், துடுதுடுப்பான ஒரு ஆழ்த்தத்துவம். சீமோன் பேதுரு அதற்கு ஒரு நல்ல உதாரணம். இன்னொரு ஆழ்த்தத்துவம் காலரிக் பர்சனாலிட்டி, எதிர்மறையான ஆழ்த்தத்துவம், கேள்வி கேட்கக்கூடிய ஆழ்த்தத்துவம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கு ஒரு அருமையான உதாரணம். மெதுவாக செயல்படக்கூடிய ஆழ்த்தத்துவம். ஆனால் மெதுவாக செயல்பட்டாலும்
இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, நிச்சயமாக வாழ்க்கையில் நன்றாக இருப்பார்கள். ஆனால் ஸ்லோ, மெதுவாக செயல்பட்டு சில சமயங்களில் சீக்கிரமாக செய்யக்கூடிய காரியங்களை சீக்கிரமாக செய்து முடிக்க மாட்டார்கள். இதுவும் ஒரு ஆழ்த்தத்துவம். இன்னொரு ஆழ்த்தத்துவம் மெலாங்காலிக் பர்சனாலிட்டி, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆழ்த்தத்துவம். மோசே இதற்கு ஒரு சரியான உதாரணம். கண்மலையோடு பேசுனா கண்மலையை அடிப்பான், கற்பலகை வாசினா கற்பலகை உடைப்பான். உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆழ்த்தத்துவம். இந்த ஆழ்த்தத்துவங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தால் ஆண்டவருக்கு அடுத்த அரிய காரியங்களை செய்வார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம அலகைக்கு ஒப்பு கொடுத்தா, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தா ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்க, செய்ய விடவும் மாட்டாங்க. இந்த ஆழ்த்தத்துவங்கள் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆழ்த்தத்துவங்கள் அடிக்கடி தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ச்சி வசப்படுவார்கள், கண்ணீர் விடுவார்கள். ஒரு நகைச்சுவை சொன்னால் கூட சத்தம் போட்டு சிரிச்சிட்டு கண்ணீர் தான் விடுவாங்க. உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆழ்த்தத்துவம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்படிப்பட்ட ஆழ்த்தத்துவங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உணர்ச்சி கொந்தளிப்புகளை காட்டுவார்கள். உணர்ச்சி வசப்படுவது என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. பரவசப்படுவது என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், குறிப்பாக 19ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தாவீதை கொண்டு வர அல்லது கொன்றுவிட சேவகர்களை அனுப்புகிறான் சவுல். இந்த சேவகர்கள் பகைவர்கள், விரோதிகள், கொலைகாரர்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தாவீதை நோக்கி புறப்படுகிறார்கள். தாவீதை நெருங்கும் பொழுது அவர்கள் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யார் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? மனம் திரும்பினவர்களா? ஆஹா, பகைவர்கள், பொல்லாதவர்கள், பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் படுகொலை செய்ய யோசித்தவர்கள், தீர்மானித்தவர்கள். இப்படி நடந்து போச்சே என்று எண்ணி சவுல் இன்னொரு குரூப் அனுப்புகிறான். இன்னொரு கூட்ட மக்கள் இதே மாதிரி பகைவர்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தாவீதை கொண்டு வர அல்லது கொன்றுவிட செல்கிறார்கள். அவர்கள் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கினார், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். யார் அவங்க? பகைவர்கள், பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் படுகொலை செய்ய முயற்சித்தவர்கள். அவர்கள் மேலும் ஆவியானவர் இறங்கினார், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இதை கேள்விப்படுகிறான் சவுல். இன்னொரு குரூப் அனுப்புகிறான், இன்னொரு பேட்ச், 3வது கூட்டத்தை அனுப்புகிறான். அவங்களும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் தாவீதை கொன்றுவிட அல்லது கொண்டு வர போகிறார்கள். அவர்கள் மேலும் தேவ ஆவி இறங்கினார், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். சரி, இது சரிப்பட்டு வராது போல என்று எண்ணிய சவுல் தானே பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தாவீதின் கதையை முடிக்க செல்கிறான். அவன் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கினார். அவன் ஆடைகள் அகல்வது கூட தெரியாமல் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பரவசம், உணர்ச்சி கொந்தளிப்பு பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. சவுல் கடைசியிலே ஈட்டியை நட்டுக்கொண்டதில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டான் என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள். ஆக பரவசம் என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. 2வதாக, பயன்படுதல் பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. ஒரு ஆளை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார் என்றால் அந்த ஆள் பரிசுத்தவான் என்று சொல்லிவிட முடியாது. பயன்படுதல் பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. சிம்சோன் ஒரு சிறந்த உதாரணம். என்ன? சிங்கம் சீறி வந்தது, ஆட்டுக்குட்டியை கிழித்து விடுவது போல கிழித்து போட்டான். பெலிஸ்த பண்ணையை கொளுத்தினான். ஒரு தாடை எலும்பினாலே 1000 பேரை கொன்றான். அகனினார் கயிர்களை பட் 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 என்று அற்று போட்டான். காசாவின் கதவுகளை பிடுங்கி கொண்டு வந்தான். லேகியின் பள்ளம் பிளந்தது, வெள்ளம் சுரந்தது. பலத்த காரியங்களை செய்தவன் சிம்சோன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மாம்சத்திற்கு கீழாக தன்னை விற்று போட்ட மனிதன் சிம்சோன். சிம்சோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சூரிய பிரகாசம், பெரிய பலசாலி, பெரிய அபிஷேகம் பெற்றவன், சிறந்த நியாயாதிபதி, இதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அவன் ஆண்டவருக்கு பயன்பட்டும் பரிசுத்தமின்றி, பரிசுத்தத்திற்கு இல்லாத, பரிசுத்தத்திற்கு ஒவ்வாத காரியங்கள் எல்லாம், அசுத்தமான காரியங்கள் எல்லாம் அவன் செய்தான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது? மாவரைக்க வைக்கப்பட்டான், சங்கிலிகளினால் பிழைக்கப்பட்டான், கண்கள் பிடுங்கப்பட்டான், கேலி பொருளாக ஆக்கப்பட்டான். ஒரு வகையிலே அவனுடைய ஜீவியம் தற்கொலை போல முடிந்தது. பயன்பட்டானா? ஆமா. பரிசுத்தம் இருந்ததா? இல்லை.
பயன்படுதல் என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. ஆண்டவர் யாரை வேண்டுமென்றாலும் பயன்படுத்துவார். ஆண்டவர் ஒரு ஆளை பயன்படுத்துகிறார் என்றால் அது அவருடைய ஆற்றல், அது அவருடைய கிருபை, அது அவருடைய சித்தம். பயன்படுகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துகிறார், ஆண்டவர் எதையும் பயன்படுத்துகிறார். காகத்தை பயன்படுத்தினார் எலியாவை போஷிக்க, கம்பை பயன்படுத்தினார் கடலை பிளக்க, கழுதை பயன்படுத்தினார் பவனி வர, கழுதை தாடை எலும்பை பயன்படுத்தினார் 1000 பேரை கொல்ல. காகம், கம்பு, கழுதை, கழுதை தாடை எலும்பு இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு அநேகர் பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் பயன்படுத்தப்படக்கூடிய ஊழியங்களிலே, சேவைகளிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தமின்றி பயன்படுகிறவர்கள் கூட பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் யாரையும் எதையும் பயன்படுத்துகிறார். விஷயம் தெரியுமா? யூதாஸ் காரியோத்து ஆண்டவரை காட்டி கொடுத்தானே, காட்டி கொடுத்த பெரிய பாவம். அந்த பாவத்தை கூட சர்வ வல்லமையுள்ள தெய்வம் பயன்படுத்தினார். அந்த பாவத்தினாலே இயேசுவானவர் பிடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், உங்களையும் என்னையும் ரட்சித்தார். ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் எதையும் பயன்படுத்த முடியும். பயன்படுகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியவே முடியாது. பரவசம் என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. பயன்படுதல் என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருத்தலும் பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் இயேசுவின் மூலமாக. ஆவியின் முத்திரையை தரித்து கொண்டோம். அப்போ பரிசுத்தவான் என்று சொல்ல முடியுமா? சிலரிடத்திலே பார்க்கிறோம், ஆவியானவரை பெற்றவர்கள், ஆவியானவரை பெற்றதற்கு அடையாளங்கள் வைத்திருக்கிறவர்கள், ஆனாலும் பரிசுத்த வாழ்க்கை அவர்களிடத்தில் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பெறுவதும் பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. தாவீது விபசாரம் பண்ணினான், அதை மறைப்பதற்கு கொலையும் செய்தான். 2 பெரிய பாவங்கள். இந்த 2 பாவங்களையும் பண்ணிவிட்டு பாவ அறிக்கை பாடலாக 51ஆம் சங்கீதத்தை பாடுகிறான். என்ன சொல்லுகிறான் தாவீது? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிறார்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர், பாவம் செய்தவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த பாவத்தை அறிக்கையிடு என்று சொல்லி துக்கத்தோടെ சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவியானவரை பெற்ற அநேகருடைய வாழ்க்கையிலே அந்தரங்க பாவங்கள் அநேகம். அந்தரங்க பாவங்கள் என்று ஒன்று உண்டோ? அந்தரங்க பாவங்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவரும் அறியவில்லை. நான் அந்தரங்கத்திலே செய்த பாவம், அந்த டாய்லெட்டிலே, அந்த லாட்ஜிலே, அந்த புதருக்கு பின்னால் நான் தனியாக இருக்கும் பொழுது நான் செய்த பாவம் அந்தரங்க பாவம். 5 பேர் பார்த்தார்கள். 5 பேர் அந்த அந்தரங்க பாவத்தை பார்த்தார்கள். அவர்களுக்கு அது வெளியரங்கமான பாவம். பிதா பார்த்தார், குமாரன் பார்த்தார், பரிசுத்தாவி பார்த்தார், தூதர்கள் பார்த்தார்கள், பிசாசுகள் பார்த்தன. எந்த ஒரு பாவமும் தேவ சமூகத்திலே அந்தரங்க பாவம் அல்ல. எல்லா பாவத்திற்கும் நீங்களாகி நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் அந்தரங்க பாவத்திலோ அல்லது வெளியரங்க பாவத்திலோ எந்த பாவத்திலோ தொடர்பு வைத்திருந்தால், உங்களை நெருங்கி நிற்கக்கூடிய பாவம், உங்களை நெருக்கி நிற்கக்கூடிய பாவம், இன்றைய பாவம் உங்களை பொறுத்தளவில் இனிமையான பாவம், அந்த பாவத்தை விட்டு விடுங்கள். அந்த பாவம் உங்களை நிர்மூலமாக்கும். நிர்மூலமாக்குகிறதுக்கு முன்பாக அந்த பாவத்தை விட்டு ஓய்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பரவசம் என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. பயன்படுதல் என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருத்தலும் பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. இன்னும்
பரிசுத்தாவியின் வரங்களை வைத்திருத்தல் கூட பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. அந்த ஆளிடத்தில் நிறைய வரங்கள் இருக்கின்றன. ஆவிக்குரிய வரங்கள் அந்த ஆளிடத்தில் இருக்கின்றன. அற்புத ஊழியர், நிறைய கூட்டம் அவருக்கு வருகிறது. அவர் தொட்டாலே ஆட்கள் கீழே விழுகிறார்கள். பெரிய பரிசுத்தவான் இல்லாமலும் இருக்கலாம். ஆவியின் வரங்களை பெற்றவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட முடியாது. வரங்களும் வாழ்க்கையும் ஒன்றல்ல. வாழ்வின் பரிசுத்தத்தை வரங்கள் புலப்படுத்தாது. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். கொரிந்து என்றால் விபசாரம் என்பது பொருள். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் என்றால் விபசாரக்காரர்களுக்கு எழுதின கடிதம் என்று பொருளாகும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 7ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆவிக்குரிய யாதொரு வரத்திலும் குறைவானவர்கள் அல்ல, நீங்கள் சகல அறிவிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அறிவு நிறைந்த சபை, வரங்கள் பெருத்த சபை, ஆனால் பாவத்திலே புரண்ட சபை கொரிந்து சபை. என்னென்ன பாவங்கள்! பிரிவினை, பேதகம், மாம்சீகம், விபசாரம், வேசித்தனம், காணிக்கையிலே கஞ்சத்தனம், கர்த்தருடைய பந்தியிலே துணிகரம், என்ன போட்டி மனப்பான்மை, என்ன பாவங்கள், எவ்வளவு பெரிய துரோகங்கள்! சபை, கொரிந்து சபை, வரங்களும் அறிவும் நிறைந்த சபை, பாவத்திலே புரண்டோடிய சபை. வாழ்வின் பரிசுத்தத்தை வரங்கள் புலப்படுத்தாது. வரங்களை வைத்துக்கொண்டு தன்னைத்தான் பரிசுத்தவன் என்று எண்ணினால் அதை போல ஒரு முட்டாள்தனமும் மூடத்தனமும் பைத்தியக்காரத்தனமும் கிடையவே கிடையாது. மத்தேயு 7:21 வாசித்து பார்த்தால், ஒரு சிலர் அற்புத ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய நாமத்தினாலே பயன்பட்டவர்கள், அவர்கள் இயேசுவை சந்தித்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அடையாளங்களை செய்தோம் அல்லவா, வியாதிகளை குணமாக்கினோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்னவை? பரிசுத்தாவியின் வரங்கள், வரங்கள், தாளந்துகள், திறமைகள், இவையெல்லாம் உம்முடைய நாமத்தினாலே செய்தோம் அல்லவா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர்களை பார்த்து? அக்கிரம செய்கைக்காரரே, அகன்று போங்கள் என்னை விட்டு, அறியேன் உங்களை. என்ன காரணம்? வரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தேவராஜ்யம் கட்டுவதற்கு பதிலாக தங்களை சுற்றிலும் குட்டி ராஜ்யம் கட்டுவதற்காக இந்த வரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தேவ மகிமையை நாடாமல் தங்கள் சொந்த மகிமையை நாடியிருக்கிறார்கள். தங்களுக்காக கோட்டை கட்டுவதற்கு கர்த்தருடைய வரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் அதட்டுவதாக, அவர்களை அகற்றுவதாக நவேதத்திலே வாசிக்கிறோம். வாழ்வின் பரிசுத்தத்தை வரங்கள் புலப்படுத்தாது. வரங்களும் வாழ்க்கையும் ஒன்றல்ல. எனவே வாழ்க்கையிலே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வரங்கள் பெருத்தவர்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், தற்பரிசோதனை செய்து பாருங்கள். வாழ்வின் பரிசுத்தத்தை வரங்கள் புலப்படுத்தாது. என்ன வரங்கள் இருந்தாலும் நல்லது, கர்த்தர் கொடுத்தார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே வேளையில் அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி தற்பரிசோதனை பண்ணி நீங்கள் பாருங்கள். வேதனை உண்டாக்கும் வழி. ஒரு ஆளை வேதனைப்படுத்த என்ன செய்யலாம்? கடப்பாறை வைத்து தான் குத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு குண்டூசியை வைத்து குத்தினாலே வேதனை வரும், ஒரு சொட்டு இரத்தமும் வரும். சிறிய பாவம் பெரிய பாவம் என்றல்ல, சிறிய நல்ல பாம்பு பெரிய நல்ல பாம்பு என்றல்ல. எந்த பாவமும் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கும். ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்காமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய தண்டனைக்கு பயந்து அல்ல, அவருடைய அன்புக்கு பயபக்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, கர்த்தருக்கு விரோதமான பாவத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு தொடர்ந்து வேதனை உண்டு பண்ணாமல் பாவத்தை விட்டு விலகுங்கள். தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக ஒப்புக்கொடுங்கள். ஆக பரிசுத்தம் என்பது பரவச நிலை அல்ல, பயன்படுதலும் அல்ல, பரிசுத்தாவியானவரை பெற்றிருத்தலும் அல்ல, பரிசுத்தாவியின் வரங்களை வைத்திருத்தலும் அல்ல. அப்படின்னா பரிசுத்தம் என்றால் என்ன?
நாம் பரிசுத்தமாக ஜீவிப்பது எப்படி? பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட, வித்தியாசமான, பிரித்தெடுக்கப்பட்ட என்று அர்த்தமாகும். எபிரேய மொழியிலே, கிரேக்க மொழியிலே பரிசுத்தம் என்ற சொல் இப்படியாக விளக்கப்படுகிறது. டிஃப்ரெண்ட், செப்பரேட், செட் அப்பார்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. மீண்டும் ஒரு முறை, பரிசுத்த வாழ்க்கை என்பது பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாகும். நீங்களும் நானும் முற்றிலுமாக பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு, முற்றிலுமாக தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய காரியங்களுக்காக, அவருடைய சேவைகளுக்காக நம்மை அர்ப்பணித்த வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை என்பதாகும். ஒரு வீட்டு முற்றத்தில் ஒரு அம்மா சோளத்தை கொட்டி போட்டிருக்காங்க. புறாக்கள் வந்து கொத்தி கொத்தி மேய்ந்து கொண்டிருக்கிறது. புறாக்கள் கொத்தி கொத்தி மேய்ந்து கொண்டிருக்கிறதா, தூரத்தில் ஒரு காக்கா பறந்து வந்து சோளம் கிடப்பது போல தெரிகிறதே என்று சொல்லி பக்கத்தில் பறந்து வந்து கொத்தி கொத்தி சாப்பிடலாமா என்று யோசிக்கிறது. ஒருவேளை புறாக்களெல்லாம் விரட்டிட்டாங்கன்னா, நம்முடைய கலரை பார்த்து, நம்முடைய அழகை பார்த்து விரட்டிட்டாங்களா என்று எண்ணி பயந்து சந்தேகப்பட்டு, சரி நம்ம புறாவை போல மாறுவோமே என்று எண்ணி தூரத்தில் பறந்து போய் அங்கே ஒரு இடத்துல நிறைய சாம்பலை கொட்டி போட்டிருக்காங்க. அந்த சாம்பலை புரள் நீ புரண்டு, உருள் நீ உருண்டு, தன்னை புறா மாதிரி காட்டிக்கொண்டு அப்படியே பறந்து வருகிறது. காகம் தன்னை புறாவை போல மாறுவேஷம் போட்டுக்கொண்டு இங்கே புறாக்கள் பக்கத்தில் வந்து சோளத்தை கொத்தி கொத்தி சாப்பிடுறது. இந்த புறாக்கள் எல்லாம் பார்க்கின்றன, என்ன இந்த ஆள் நம்முடைய இனத்தை மாதிரி காணப்படலையே, வேற மாதிரிலாம் தெரியுது, அழகு சரியில்லையே, இறக்கை சரியில்லையே என்று சொல்லி சந்தேகப்படுகின்றன. பின்ன சில வயதான புறாக்கள் சொல்லி, பாவம் ரொம்ப பசி, கொத்து சாப்பிட்டுட்டு போட்டோம், ஒருவேளை வெளியூராக இருக்கும், அங்கெல்லாம் நம்மளை மாதிரி புறாக்கள் இப்படி தான் இருப்பாங்களா இருக்கும் என்று சொல்லுகின்றன. காகம் அந்த சோளத்தை எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுகிறது. புறாக்களுக்கெல்லாம் வயிறு நிறைகிறது. புறாக்களுக்கு வயிறு நிறைஞ்ச உடனே உற்சாகத்தோடு சத்தம் எடுக்கின்றன. புறாக்கள் சத்தம் போடுறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? குர் 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 அப்படின்னு சத்தம் போடும். காகத்துக்கும் வயிறு நிறையுது. காகம் வயிறு நிறைஞ்ச உடனே எப்படி சத்தம் போடும்? எப்படி சத்தம் போடும்? கா 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 அப்படின்னு சத்தம் போடுதும். குரலில் வித்தியாசம் இருக்கா? கட்டாயம் இருக்கும். ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கும், ஒரு மனம் திரும்பினவனுக்கும் ஒரு மனம் திரும்பாதவனுக்கும், ஒரு பரிசுத்தவானுக்கும் ஒரு அசுத்தவானுக்கும் குரலில் வித்தியாசம் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்த அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் சோளத்தை எடுத்து இன்னொரு பக்கத்தில் போடுறாங்க. போட்ட உடனே அதையும் 4 கொத்து கொத்து பண்ணி சொல்லி புறாக்கள் எல்லாம் நடந்து போகுது. புறாக்கள் நடக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்கணுமே. புறாக்கள் தத்தி 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 நடந்து போகுது. அங்கே நடந்து போய் அங்கேயும் 4 கொத்து கொத்துது. காகம் பார்க்குது, அங்கேயும் சோளம் கிடக்குதே, அங்கேயும் போய் 4 கொத்து கொத்துவேன்னு சொல்லி காகமும் நடந்து போகுது. காகம் நடந்து போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. துள்ளும், துள்ளி துள்ளி போகும். காகத்துக்கும் புறாவுக்கும் குரலில் வித்தியாசம், நடையில் வித்தியாசம். ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கும், ஒரு பரிசுத்தவானுக்கும் ஒரு அசுத்தவானுக்கும் நடை உடை பாவனைகளில் வித்தியாசம் இருக்கும். அவங்க உடைய பாருங்க, இவங்க நடை பாருங்க, வித்தியாசம் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்த அந்த அம்மா வீட்டுக்குள்ளே கிடந்த ஒரு செத்துப்போன ஒரு சுண்டலியை வாழை பிடிச்சி தூக்கி வெளியே எறிறாங்க. புறாக்கள் எல்லாம் பார்க்குது, பயந்து போய் அருவருப்பா எண்ணி ஒரு பக்கமாக குவிஞ்சு நிற்குது. காகம் பார்க்குது, நான் வெஜிடேரியன், அதை கொத்திக்கிட்டு பறந்துட்டுது. காகத்துக்கும் புறாவுக்கும் உணவில் வித்தியாசம். எதைத்தான் சாப்பிடணும், எதை தான் சாப்பிடக்கூடாதுங்கிறதுல உணவில் வித்தியாசம் இருக்கும். ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கும் என்னத்தை தான் சாப்பிடணும், என்னத்தை தான் குடிக்கணுங்கிறதுல வித்தியாசம் இருக்கும். வித்தியாசமான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை என்பது வித்தியாசமான வாழ்க்கை. பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று
பிரத்யேகமான ஒரு வாழ்க்கை, விசுவாசியின் வாழ்க்கை. இதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அடுத்த வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். ஒரு காலத்திலே பாவத்திற்கு அடிமைகள், இப்போ தேவனுக்கு அடிமைகள், கிறிஸ்துவின் அடிமைகள். எப்படி? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை, சீரிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பிரீதியான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னும் 2 வசனங்கள், ரோமர் 12, 1 முதல் 2 வரை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னும் பாருங்க 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி நான் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக என் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து விட்டேன், என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து விட்டேன், என் மனசை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரீரம், சரீரத்தின் அங்கங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சரீரம், சரீரத்தின் அங்கங்கள் பரிசுத்தமாக தேவனுக்கு படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம், இயேசு கிறிஸ்து பரிசுத்தம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தம். பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தம். பரிசுத்த வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது வரும் நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாராவது இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்களேன். ஆண்டவரே, என் இருதயத்திற்குள்ளே வாரும், உம்மை பாவ சஞ்சலத்தை நீக்கும் நண்பராக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்குள்ளே வந்து என்னுடைய இருதயத்தை, என் உள்ளிந்திரியங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி என் அசுத்தங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்த வாழ்க்கையை ஆரம்பிப்பீர்கள். இன்றைக்கு ஆரம்பிக்கிறீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தம் என்றால் என்ன அல்ல என்று நாங்கள் படித்தோம். பரிசுத்தமாக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த பாதைகளை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர், கற்றுக் கொடுக்க போகிறீர். ஆரம்பத்திலேயே பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் தொடங்கத்தக்கதாக பரிசுத்தமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் இருதயத்திலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு உம்மிலே நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஜீவியம் செய்ய நீர் எங்களை உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.